God's family, the universal family. On behalf of God's family, we greet you and your family members in the matchless and wonderful name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு ராஜாவின் இனிய நாமத்தில் உங்களை தேவனது குடும்ப ஊழியத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். My dear brother and sister, today we are going to pray for you and your family members. எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். In this world, most of the families they are suffering in various ways. இந்த உலகத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகளால் ஒவ்வொரு குடும்பத்தினரும் பிரச்சனைகளின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். Most of the families going through sickness, weakness, pains and the problems of witchcraft and black magic and so many darkness situation. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் மந்திரங்கள், செய்வினைகள், பில்லி சூனியங்கள், வியாதிகள், பலவீனங்கள் என்று பல்வேறு விதமான வியாதியினால போராட்டங்கள் அநேக மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். There are no peace and joy and happiness in the families. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானம் இல்லாத சூழ்நிலை இந்த நாளில் காணப்படுகிறது. Most of the families they struggle in life. அநேக குடும்பத்தினர் இன்றைய நாட்களிலே குடும்பத்திலே பிரச்சனை வழியாய் போய் கொண்டிருக்கிறார்கள். The power of darkness ruling over most of the families. அநேக குடும்பங்களில் இருளின் ஆதிக்கம் குடும்பத்தை ஆட்கொள்கிறது. Satan always brings so many problems and discouragement and darkness situation to the families. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பிசாசான அநேக பிரச்சனைகளை, சோதனைகளை, வேதனைகளையும் இருளான சூழ்நிலைகளை கொண்டு வந்து அநேக தேவ பிள்ளைகளை அவன் துன்புறுத்துகிறான். Therefore, my dear brother and sister, ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, families of this world need prayer support. இந்த உலகத்தில் எல்லா குடும்பத்திற்கும் ஜெப உதவி மிக அத்தியாவசியமான தேவையா இருக்கிறது. Every family need the power of God. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவனுடைய வல்லமை மிக அவசியமா இருக்கிறது. Every family need divine protection. ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு அவசியமா இருக்கிறது. Every family need anointing and the presence of Almighty God. ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தேவ பிரசன்னமும் தேவ அபிஷேகமும் மிக முக்கியமா இருக்கிறது. The Holy Bible says that you pray for one another. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்று சொல்லி. The Holy Bible clearly tells that in the days we have to pray for each other. இந்த கடைசி நாட்களில் நாம் ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. Through prayer we can overcome evil spirit. நாம் ஜெபத்தின் மூலமாக நாம் பிசாசை நாம் மேற்கொள்ள முடியும். Only through prayers he will depart from us. ஜெபத்தினால மாத்திரம் பிசாசு நம்மை விட்டு அவன் விலகி ஓடி போய் விடுவான். Only through prayers we receive sickness. நாம் ஜெபத்தின் மூலமாக நாம் வியாதி அடையலாம். Only through prayers we receive deliverance from sickness. நாம் ஜெபத்தின் மூலமாக நாம் வியாதியின் விடுதலை அடையலாம். If much prayer means much power, நாம் அதிகமாக ஜெபிக்கும் அதிகமாக வல்லமை பெறுகிறோம். less prayer means less power. குறைவான நாம் ஜெபிக்கும்போது குறைவான பலனை வல்லமை பெறுகிறோம். If there is no prayer means no power. ஆனால் ஜெபிக்காமல் இருக்கிறபோது நமக்கு ஒரு வல்லமை பலனும் கிடைக்காது. Every individual Christian person need power of prayer. ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் ஜெபம் மிக மிக அத்தியாவசியமான ஒன்றா இருக்கிறது. Every Christian families need power of prayer. ஒவ்வொருவருக்கும் ஜெபத்துடைய வல்லமை மிக அவசியமாக இருக்கிறது. Every church need power of prayer. ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஜெபத்துடைய வல்லமை மிக அவசியமான ஒன்று. The present society need power of prayer. தற்போது இருக்கிற சூழ்நிலை சமுதாயத்திலே ஜெபத்துடைய வல்லமை ஜெபம் மிக அவசியமானது. பிரியமானவர்களே, the world need power of prayer. இந்த முழு உலகத்திற்கும் ஜெபமும் ஜெபத்துடைய வல்லமை தேவை. My dear brother and sister, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, without prayer we can't overcome evil. ஜெபத்தினால மாத்திரம் பிசாசை மேற்கொள்ள முடியும். Without prayer we can't receive blessings from the Almighty God. ஜெபம் ஜெபிக்காமல் நாம் தேவனிடத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, there are many families in this world they are suffering. இந்த உலகத்தில் அநேக குடும்பத்தின் மக்கள் பிரச்சனை வழியாக வேதனைப்படுகிறார்கள். Many families they are going through childless situation. அநேக குடும்பத்தில் இருக்கிற மக்கள் தனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி கஷ்டத்தோடு வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many families they are suffering because of witchcraft and black magic. அநேக குடும்பத்தினர் மந்திரங்கள் செய்வினைகளினாலே அநேக குடும்பங்கள் சின்னாபின்னமாய் மாறுகிறது. Many families they are going through sickness and the weakness. அநேக குடும்பத்தில் இருக்கிற மக்கள் வியாதியின் வழியாக பலவீனத்தின் வழியாக கஷ்டப்படுகிறத பார்க்கிறோம். Many families they are going through financial problems. அநேக குடும்பத்தில் இருக்கிற மக்கள் பண கஷ்டத்தினால கடன் பிரச்சனையினாலே வருத்தப்பட்டு வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். In many families no there is no peace and joy and love and affection. ஒவ்வொரு குடும்பத்திலே பாருங்கள் அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் மகிழ்ச்சியும் இல்லாத ஒரு வெறுமையான சூழ்நிலை குடும்பங்கள் சின்னாபின்னமாக
அதிகமாகிறதை பார்க்கிறோம். In this end days, Satan is working against the people of God strongly, very strongly. இந்த கடைசி நாட்களிலே பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மிக தீவிரமாக செயல்படுவதை பார்க்கிறோம். Therefore, my dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, today we are going to pray for you இந்த and நாளில் your family. உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன் பாரத்தோடு. For the deliverance of your family, we are going to pray for இந்த you. நாளிலே ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கும்படி உங்களுக்காக ஊக்கமாய் ஜெபிக்க போகிறோம். For the healing and a miracle, we are going to pray for you. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே சுகம் உங்களுக்கு தரும்படியாக உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்யும்படி உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். For gift of child, we are going to pray for you. கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் தரும்படியாக ஜெபிக்க போகிறோம். For divine protection of your family, we are going to pray for you. உங்களுடைய குடும்பத்தை தேவனாய் கர்த்தர் பாதுகாக்கும்படி உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Kindly listen the prayer very carefully. நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபத்திலே பங்கு பெறுங்கள். Receive this prayer by faith விசுவாசத்தோடு ஜெபத்தை இணைந்து கொள்ளுங்கள். and receive power of God. ஆகவே தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Pastor Daniel will pray for you and your family. பாஸ்டர் டேனியல் ஆகிய நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Kindly close your eyes கண்களை மூடி ஜெபம் செய்வோம். and listen to this prayer carefully. இந்த ஜெபத்தை கவனமாய் கவனியுங்கள். And believe that God is going to do miracle right now in your life. இப்பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதை நீங்கள் காண போகிறீர்கள். Pastor Daniel will pray right now. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. வேளையிலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல், சுகம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது உங்கள் வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன் ஆண்டவரே. எல்லா வியாதிகள் நீங்குவதாக. எங்களோடு இணைந்து இந்த ஜெபத்தில் பங்கு பெற ஒவ்வொருவருடைய இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், சுகவீனங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையும்படி இப்பொழுது கட்டளை இடுகிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாம் உமக்கு லேசான காரியம். உம்மை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சமாதானத்தால் நிரப்புங்க. உம்முடைய பிரசனத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா மந்திரங்கள், செய்வினைகள், பில்லி சூனியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயல்படாமலே போவதாக ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பிரசனத்தால் நிரப்புங்க. பரிசுத்தாவே நிரப்பி விடுதலையாக்குங்க. அற்புதம் செய்வீராக ராஜா. ஆண்டவரே, உம்மை நம்புகிற விசுவாசிக்கிறோம். உமக்கு எல்லா லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா, எங்களோட இணைந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Amen. Hallelujah. 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 My dear brother and sister, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, are you going through weakness? நீங்கள் ஒருவேளை பலவீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you going through sickness? நீங்கள் ஒருவேளை வியாதியின் வழியே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? Are you going through childlessness? ஒருவேளை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் நீங்கள் மிக கஷ்டப்படுகிறீர்களா? Are you suffering because of the power of darkness and of black magic and witchcraft? நீங்கள் மந்திரங்கள், செய்வினைகள், பில்லி சுனித்தினால் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் பாரத்தோடு கஷ்டத்தோடு போய் கொண்டிருக்கிறீர்களா? Do you want peace and joy in your life? உங்களுடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் தேவையா இருக்கிறதா? Do you want anointing in your life? உங்களுடைய வாழ்க்கையில அபிஷேகம் தேவைப்படுகிறதா? Do you want power of God in your life? உங்களுடைய தேவனுடைய வல்லமை உங்களுக்கு தேவையா இருக்கிறதா? Do you want divine protection in your life? உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு தேவையா? Do you want power of God in your life? உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை தேவைப்படுகிறதா? Do you want to see great changes in your life? உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? My dear brother and sister, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, once again we are going to pray for you. மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Because God has appointed us to pray for the families of the world. முழு உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தரை எழுப்பி இருக்கிறார் அந்த கடைசி நாட்களிலே. God's family ministry always praying for the families of the world. தேவனது குடும்ப ஊழியமானது உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிப்பதுதான் எங்களுடைய பிரத்யேக நோக்கமாகும். Each and every day there are hundreds of people from all around the world connecting to God's family and receiving our blessings. ஒவ்வொரு நாளும் முழு உலகத்திலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் எங்களோட தேவனது குடும்ப ஊழியத்தின் மூலமாக இணைக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறார்கள். Once again we are going to pray for you with anointing of the Holy Spirit. இந்த மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்காக அபிஷேகத்தை நிரம்பி உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். Pastor Daniel will pray once again with the anointing for your family. உங்கள் குடும்பத்திற்காக அபிஷேகத்தை உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். Receive this prayer and receive power of God. இந்த ஜெபத்தில் இணைந்து நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Today God is going to touch you, my dear brother and sister. இந்த நாள் இயேசுப்பா உங்களை தொட போகிறார் பிரியமானவர்களே. Today God is going to deliver you from all kind of problems. உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை விடுதலையாக்க போகிறார். Today God is going to answer your prayer. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு எல்லா ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். Whatever the darkness in your life, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருளான சூழ்நிலை இருந்தாலும், whatever the problems in your life, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட
எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், whatever the sickness in your life, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், today God is going to deliver you. இந்த நாளில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். Today God is going to reveal His mighty power in your life, in your family. உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை வல்லமாய் கிரியை செய்ய போகிறது. Kindly believe in Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, நம்புங்கள். Kindly trust in Jesus Christ. ஆண்டவராய் இயேசுவை நம்புங்கள். Kindly believe in the power of prayer. தேவனது வல்லமையான ஜெபத்தையும் அவருடைய மகிமை விசுவாசியுங்கள். Kindly receive this prayer. இந்த தயவு செய்து இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். Your sickness will go away. இந்த நாளில் உங்களுக்கு வியாதிகள் மறைய போகிறது. Your darkness will go away. இந்த நாளில் உங்கள் இருள் எல்லாம் மறைய போகிறது. Your problems will go away. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற போகிறது. Whatever the difficult situation, it will change. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான கடினமான சூழ்நிலை இருந்தால் அது மாற போகிறது. Kindly listen this prayer. தயவு செய்து ஜெபத்தில் பங்கு பெறுவீர்களா? Kindly close your eyes. தயவு செய்து கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Receive this prayer. இந்த ஜெபத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் ஜெபிக்கிற கர்த்தாவே, அநேக மக்கள் வியாதியின் வழியாய் போய் கொண்டிருக்கிறார்கள். பிசாசுடைய கிரியையின ஆண்டவரே, அநேக மக்கள் ஆண்டவரே மிக கடினமான சூழ்நிலை வாழ்ந்து வருகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சமாதானம் இல்லாத ஒவ்வொரு பிள்ளைக்கு தேவன் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா பிசாசுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் செயல்படாமலே போவதாக ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு தெய்வீக பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் கிரிகள் நீங்கி போவதாக, வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக, பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடையும்படிய கட்டளை இடுகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கரம் இறங்கட்டும் சுவாமி. உம்முடைய ஆணையில் பாய்ந்த வல்லமையுள்ள கரத்தினாலே ஒவ்வொருவரும் தொட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மந்திரவாதங்கள், செய்வினைகள், பில்லி சூனிகள் எல்லாம் செயல்படாமலே போகட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிற தேவன் அப்போ அந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டதான பிரச்சனையில் போய் கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் விடுதலையாக்கி அவளை அற்புதம் செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, உம்மை நம்புகிற விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. எங்களுக்காக உயிரை கொடுத்த தேவன். அப்போ அந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீர் வாழ வைக்க வேண்டிய ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இப்படி வல்லமை இறங்குவதாக ஷாபாலா தூராபா கபாரா பலபா. இப்படி வல்லமை 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 பரிசுத்த ஆவின் அபிஷேக வல்லமை ஒவ்வொரு பிள்ளையுமே இறங்கட்டும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றையும் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. மக்களுக்கு சமாதானத்தை தாரும் அப்பா. ஆண்டவரே சோதரி, எல்லா சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயல்படாமலே போவதாக ஆண்டவரே. ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இயேசு ராஜாவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Hallelujah. 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 Hallelujah.